இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப எல்லாரும் நீங்க முருகன் கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க? நீங்க சைவம் சாப்பிட்டு விரதம் தானே போவீங்க. நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? நல்லா கறி சாப்பிட்டு தான் போவோம். கறி சாப்பிட்டு எல்லாம் கூடி உட்காந்து கறி சாப்பிட்டு அரோவரா போயிட்டு தான் போவோம். இவர் எதுக்காக கோவிலுக்குள்ள கறியை சாப்பிட்டு போவேன்னு சொல்றாரு? ஒரு உயிரை கொன்னு சாப்பிட்டுட்டு கோவிலுக்குள்ள போக கூடாது அப்படின்னா நிறைய இந்து கோவில்ல அசைவ பலி கொடுத்து அதை அங்கேயே சமைச்சு சாப்பிட ஒரு வழக்கம் இருக்குது. ஏன் முருகர் கோவில்ல அந்த வழக்கம் இருந்திருக்குது. கோவிலுக்கு போகும்போது எதுக்காக அசைவம் சாப்பிட்டுட்டு போக கூடாது அப்படின்னா முக்கியமான அறிவியல் ரீதியான காரணம் என்னன்னா, அசைவம் சாப்பிடும்போது உடலும் மனசும் ரொம்ப மந்தமாயிரும். அப்படி மந்தமான நிலையில கோவில்ல போய் சாமியை கும்பிடும் போது நமக்கு உண்மையான சக்தியை உணர முடியாது. மனசும் அலைபாயாம சாமியை மட்டும் முழுசா உணரணும் அப்படின்னா சைவ சாப்பாடு தான் கரெக்டா இருக்கும். இந்து தர்மத்துல அகிம்சை ஒரு முக்கியமான விஷயம். அதனால ஒரு உயிரை கொன்னு சாப்பிட்டுட்டு கருணையின் வடிவமா இருக்கிற இறைவனை பார்க்க போக கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமா இருந்தாலும், அறிவியல் ரீதியான காரணம் என்னன்னா, அசைவம் சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு போனா உடலும் மனசும் ரொம்ப மந்தமாயிரும். அதை தவிர்க்கணும் அப்படின்னா கோவிலுக்கு போகும்போது சைவ சாப்பாடை தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது அறிவியல் ரீதியான உண்மை. இப்போ கோவிலே அசைவம் பலி கொடுத்து அங்கேயே சமைச்சு சாப்பிட்றதுலாம் என்ன முறைன்னா, கோவிலுக்கு போகும்போது யாருமே செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் கோவிலுக்கு போகும்போது அசைவம் யாருமே சாப்பிட்டுட்டு போக மாட்டாங்க. அங்கே போயிட்டு பூஜையெல்லாம் முடிஞ்சு அவங்களோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றிட்டு மனசு அலைபாயாம நல்லா சாமியை கும்பிட்டுட்டு கடைசியா வீட்டுக்கு கிளம்புற நேரத்துல தான் அவங்க அசைவம் சாப்பிட்டுட்டு கிளம்புவாங்க. அசைவம் சாப்பிட்டுட்டோம் ஆனா கோவிலுக்கு போகணும்னா குளிச்சோம்னா அந்த மந்த நிலையெல்லாம் போயிட்டு உடம்பும் மனசும் நல்லா புத்துணர்ச்சி ஆயிரும். அதுக்கப்புறமா கோவிலில் போய் சாமி கும்பிடலாம்.